இப்போ இப்போ நான் ஸ்கூலுக்கு போறேன், என் தம்பி என் ஸ்கூலுக்கு வர போறான். இப்போ நாங்க போறோம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இப்போ தான் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா 6 மணி கரெக்டாக. இன்றைக்கி எங்கள் சுந்தர் குட்டி ஸ்கூலுக்கு போக போகிறாரு. என்ன சுந்தர், ஸ்கூலுக்கு போகணும். நேற்று முடியெல்லாம் மண்டையெல்லாம் அட்டாக் கட்டிங் போட்டு வெட்டிட்டு வந்திருக்காங்க. மண்டையெல்லாம் வெட்டிட்டு வந்தாச்சு. சுந்தர் இங்கே பாரு, ஸ்கூலுக்கு போக போறியா இன்னைக்கு? இங்கே பாரு, இவன் என்னென்ன ஸ்கூலுக்கு போய் என்ன அக்கப்பர் பண்ண போகிறானா தெரியல. போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, என் பையன் வந்து சரியாக பேசலைல, அதனால தான் சரி ஸ்கூலுக்கு சேர்த்துக்கோங்கன்ட்டு. வயசு இப்போ வந்து 2.25 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இன்னும் ஒரு 5 மாதத்தில் வந்து 3 வயசு ஆயிரும். சரஸ்வதி பூஜைக்கு சேர்க்கலான்னா சரி, கூட ஒரு 3 மாதம் தானே, பிள்ளைங்களோட போய் உட்காந்து அவங்க பேசுகிறத வச்சு பேசுவான்ல அப்படின்ட்டு சேர்த்தாச்சு. என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? கேட்டால் வாயை அடைச்சி போயிடுவீங்க. என் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. சரிங்களா? தமிழ் மீடியம் தான், 2 பிள்ளைங்களுமே தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைங்கள தமிழ் மீடியத்திலே படிக்க வைங்க. ஆங்கிலம்ங்கிறது வந்து ஒரு மொழி தான், அது வந்து அறிவு கிடையாது. படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும். நம்மளும் சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம படிக்கலைன்னா டியூஷனுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷு கணக்கு வராது. அதனால் என் பிள்ளைகளை நான் கொண்டு போய் ஸ்கூல்லேயும் டியூஷன்லேயும் மாற்றி விட்டுக்கிட்டே கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். தான் என் வேலையை. இன்றைக்கி ஸ்கூல் வேறு ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் ஐயா வந்து முதல் முறையாக ஸ்கூல் போகிறாரு. இன்னும் இன்னும் பால் குடிச்சிக்கிட்டே இருக்கார். பால் காய்ச்சி பகலெல்லாம் பால் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என் தருண் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அம்மா பால் காய்ச்சி ஒரு டப்பாவில் ஊற்றி பேக்கில் வச்சு விடு, நான் போய் ஸ்கூலில் கொடுத்துக்கிறேன்னு. டேய், பால் குடி மரக்கடிக்கத்தாண்டா ஸ்கூலுக்கே அனுப்புகிறேன் அப்படின்னு. தம்பி சரி, இன்னைக்கு ஸ்கூலுக்கு எப்படி நான் கிளப்பி எப்படி அனுப்புகிறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க போகலாம். காலையில் என்ன சாப்பாடு செஞ்சு இவங்களுக்கு கொடுக்குறேன், அதை எப்படி முதல் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அழுகுறானா அழுகாமல் போகிறானா அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என் தம்பி என் ஸ்கூலுக்கு வர போகிறேன். இப்போ நாங்கள் போகிறோம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறோம். நீ கூட நான் எடுத்துகிட்டு வரேன். அப்படிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கூட நீ ஸ்கூலுக்கு போறியாடி? எல்லாரும் ஹாய் சொல்லு. ஹாய், ஸ்கூலுக்கு போகிறேன் சொல்லு. போலாமா? அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு வாங்க. போலாமா? நடங்க. வா வா வா, சாமி கும்பிடு. சாமி கும்பிடுங்க, நல்லா படிக்கணும்னு. துண்ணூறு பூசிக்கோங்க. நெத்தி கேட்டுப்பா. இந்தா குங்குமம் தான். வாங்க டைம் ஆயிடுச்சு, ஓடியாங்க. டைம் ஆயிரும், வேணும் வந்துடும் வாங்க.
செருப்பு போடுங்க செருப்பு போடுங்க. அப்படி இல்லடா, இப்படி போடணும். அப்ப சீரம் போடு. தமிழ் எங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? இங்கே வந்து உட்கார். ஐயோ டவுசர் வீணாக போதே. நான் வந்து சுந்தர செல்வனை வந்து தருணியை 2 பேருமே வேன் ஏற்றி விட்டுட்டேன். பையன் வந்து பாய் பாய் அப்படின்ட்டு வேன் ஏறி உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வேணும் இன்னொரு பொண்ணு வர்றதுக்காக நின்றுச்சு. நிற்கவும் அம்மான்னு அழுக ஆரம்பித்தான். ஆயம்மா தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டாங்க. சரி, இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.